Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு Kondai kadalai masala Punjabi style செய்ய போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். இத கொண்ட கடலை நான் தண்ணியில ஊற வச்சு 6 hours ஊற வச்சு இப்போ பாரு பெருசாயிடுச்சு. இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம பாயில் பண்ணணும். இந்த கொண்டை கடலை நம்ம குழம்பு செய்ய எல்லா வீட்டில் தான் நல்ல எல்லாமே தான் செஞ்சுதான். ஆனாலும் இந்த கெஸ்ட்டு ஒரே கெஸ்ட்டு வந்துச்சுன்னா எப்படி நம்ம நல்ல டேஸ்ட்டு செய்ய போகிறேன் அந்த மெத்தடில் நான் இப்போ செய்ய போகிறேன் காமிக்கிறேன் எப்படி செய்யணும். இப்போ குக்கரில் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுறேன். பட்டை சின்ன சின்ன 3, கருப்பு ஏலக்காய் 2, 6 கிராம்பு, இப்போ பே லீஃப் கொஞ்சம், அப்போ 1/4 டீஸ்பூன் சோடா பேக்கிங் சோடா. இது எல்லாமே இப்போ தண்ணி ஊற்றினும். 2 கப் இந்த அளவு போதும், தண்ணி ஜாஸ்தி வேண்டாம். அப்போ இதை குக் பண்ணணும். இப்போது கவர் பண்ண ஒரு விசில் போதும். இப்போ கூல் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துலாம். இப்போ நல்ல ஸ்மெல் ஆயிடுச்சு பாரு, பிரியாணி ஸ்மெல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்மெல்ட். இப்போது இந்த லீஃபை எல்லாமே எடுத்துணும் இந்த மாதிரி. இப்போ பாரு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்படி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம பாலில் மாற்றலாம். கொண்டை கடலை கூழ் இருக்கட்டும். அதை முன்னாடியில் நம்ம இது கிரைண்ட் பண்ணலாம். பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சம், வெள்ளைப்பூண்டு கொஞ்சம், அப்போது வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணுறேன். இதை கிரைண்ட் பண்ணணும். இப்போ போதும். இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் பேஸ்ட்டு வரணும். இப்போ இஞ்சி எல்லாமே பேஸ்ட்டாக இப்படி தான் வரணும். இந்த சைஸில் இங்கே தான் கொஞ்சம் எடுத்துணும். தக்காளி சேர்த்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி கட் பண்ணி கிரைண்ட் பண்ணணும். 2 தக்காளி கட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது பாயில் பண்ண கொண்டை கடலை மிக்ஸ் பண்ணணும். அப்போது சேர்த்து கிரைண்ட் பண்ணணும். போதும். இப்போ இப்படி தான் இருக்கணும். சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இஞ்சி பச்சை மிளகாய் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு. இஞ்சி இப்படி தான் கட் பண்ணி பாயில் பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். அப்போது 4 பச்சை மிளகாய், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணு. Hing 2 pinch யூஸ் பண்ணுறேன். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஓகே நஃப். 1 டீஸ்பூன் ஜீரா,
இப்போ கிரைண்ட் பண்ண இஞ்சி அப்போ பச்சை மிளகாய் அதை இப்போ போட்டணும். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். கீழே தான் நம்ம பர்ன் பண்ணக்கூடாது. அப்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போது லோ ஃப்ளேமில் கேஸை லோ ஃப்ளேமில் வைக்கணும். எல்லா ப்ராசஸ்லேயே நம்ம லோ ஃப்ளேம் அண்ட் தென் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். நம்ம கிரைண்ட் பண்ண தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் தண்ணி வேணும். இப்போ உப்பு யூஸ் பண்ணலாம். அந்த கொண்டை கடலையில் உப்பு யூஸ் பண்ணல. இப்போது 1 டீஸ்பூன் உப்பு யூஸ் பண்ணுறேன். வேணுமுன்னா அப்புறம் தான் நம்ம பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு தான் நம்ம கவர் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் நம்ம கவர் பண்ணலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லா பவுடர் நம்ம போடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். வா, நல்லா ஸ்மெல் சூப்பர் ஆயிடுச்சு பாரு. இப்போ நம்ம கொண்டை கடலை நம்ம வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு வேணும். 1/4 டீஸ்பூன் கொஞ்சம். இப்போது தண்ணி ஊற்றுறேன். 1 கப் தண்ணி. லோ ஃப்ளேமில் நான் முன்னாடி வச்சுறேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் இப்போ கவர் பண்ணலாம். இந்த குக் இருக்குது. 10-15 ஆயிடுச்சு. இப்போது எடுத்து பார்க்கலாம். சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயை அந்த இஞ்சியா இது நம்ம ஊற்றணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். இது மேலே நம்ம கொரியண்டர் லீஃப் போட்டணும். இப்போ நம்ம இது ஸ்டேர் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது அப்போ நம்ம ஸ்டேர் பண்ணி சாப்பிடணும். இப்போ நம்ம கவர் பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ எடுத்துலாம் கூல் ஆயிடுச்சு. அப்போது மிக்ஸ் பண்ணலாம். நல்ல சூப்பர் ஸ்மெல் இருக்குது. பயங்கர டெலிஷியஸ்.